உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? நமக்கு ஏதேனும் தொந்தரவுகள் வந்தால் சிகிச்சை எதுவும் எடுத்துக்கொள்ள தேவையில்லையா? விளக்கம் தேவை. நமது உடலில் ஒரு காயம் பட்டு விட்டதென்றால் அது எந்த மருந்தும் போடாமலேயே ஆறிவிடுகிறது தானே. இந்த ஒரு எளிய சான்றே போதுமானது நமது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய இயல்பை கொண்டிருக்கின்றது என்பதற்கு. நமது உடலில் நாம் ஒரு தொந்தரவை உணர்கிறோம் என்றாலே நமது உடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு நோய்த்தன்மையை உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றல் உடலை விட்டு வெளியேற்ற தொடங்கி இருக்கின்றது என்பதுதான் அர்த்தமே. நமது உடல் என்பது பரிசுத்தமான உயிராற்றலை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிரோட்டமான படைப்பாகும். நமது உடலின் சுகமான இயக்கத்திற்கு தடையாக அமையக்கூடிய எந்த ஒரு அம்சத்தையும் உடல் தனக்குள் அனுமதித்து கொள்ளாது. ஆனால் நம்முடைய அறியாமையாலும் கவனக்குறைவுகளாலும் பல்வேறு விதமான கெட்ட தன்மைகள், அதாவது உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நம்முடைய உடலுக்குள் நுழைந்து விட்டாலும் கூட நமது உடலானது ஒரு கட்டத்தில் அதனை எப்படியாவது தன்னிலிருந்து நீக்கி தன்னுடைய தூய்மையை நிலைநாட்டி கொள்ளும். உடலின் இந்த இயல்பைத்தான் பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி, உடலின் தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய சக்தி, தன்னைத்தானே சுகமாக்கி கொள்ளக்கூடிய இயல்பு என்றெல்லாம் சொல்கின்றோம். நமது உடலில் எந்த தொந்தரவை நாம் உணர்ந்தாலும், அது தலைவலியோ உடல் வலியோ காய்ச்சலோ சளியோ எதுவானாலும் அதனை நாம் ஒரு நோயாக பார்க்காமல் நாம் செய்த தவறுகளால் உடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு கெட்ட சக்தியை நம்முடைய உடலானது உயிராற்றலின் துணையை கொண்டு உடலை விட்டு நீக்கி கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து உடலின் அந்த நோய் எதிர்ப்பு செயலுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். தனக்குள் உருவாகி இருக்கக்கூடிய நோய்த்தன்மைகளை அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதனை முழு அளவில் நீக்கி ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை அடைந்து கொள்வதற்கான அனைத்து வழிமுறைகளும் நம்முடைய உடலுக்கு தெரியும். எனவே உடலின் தன்னைத்தானே சுகமாக்கி கொள்ளக்கூடிய அந்த செயல்முறைகளுக்கு நாம் சரியான தன்மையில் உதவினால் போதும் எந்த ஒரு நோயும் நமக்கு சுகமாகும். எப்படி உடலின் நோய் எதிர்ப்பு செயல்முறைகளுக்கு நாம் உதவ முடியும்? மிகவும் எளிமையானது. முறையான பசி உணர்வு வந்தால் மட்டுமே சாப்பிடுங்கள். ஓரளவுக்கு பசி, சிறிய அளவிலான பசி உணர்வு இருந்தால் சமைத்த உணவுகளை தவிர்த்துவிட்டு பழங்கள், சூப், கஞ்சி உள்ளிட்ட எளிய ஆகாரங்களை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். பசி சுத்தமாக இல்லை என்றால் நிச்சயமாக எந்த ஒரு உணவையும் சாப்பிட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொண்டு ஓய்வெடுங்கள். முக்கியமாக உடலில் சோர்வு இருக்குமானால் பரிபூரணமான ஓய்வை மேற்கொள்ளுங்கள். புரிதல்களோடும் பிரார்த்தனைகளோடும் பொறுமையை கடைபிடியுங்கள். தேவைப்பட்டால் அக்குபங்சர் உள்ளிட்ட ஏதேனும் இயற்கை மருத்துவ வழிமுறைகளில் சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகள் எடுத்துக்கொள்ளுங்கள்.